தேசிய மாநாட்டு கட்சி பரூக் அப்துல்லா போட்ட குண்டு, சிதறி போன எதிர்கட்சிகள், சித்தாந்தமே நாரி போச்சே அப்படின்னு கதறாங்க. பரூக் அப்துல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமர் என்கின்றவர் இந்தியாவுக்கோ இந்துக்கோ மட்டும் சொந்தமல்ல. ஏன்னா எதிர்கட்சிகளை ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு அழைத்தாங்க ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை நிர்வாகிகள். ஆனா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் வாக்கு தான் முக்கியம் என்பதற்காக அப்படியே ஒதுங்கி நின்னாங்க. ஆனா இன்னைக்கு பரூக் அப்துல்லா சொல்றாரு, இந்தியாவுக்கோ இந்துக்கோ மட்டும் சொந்தமல்ல ராமர், உலகத்துக்கே சொந்தமான கடவுள். புத்தகத்துல அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. ராமர் என்ன சாதாரண ஒரு ஆளா? எப்பேற்பட்ட மாவீரன்! ஒற்றுமை, அன்பு, சகோதரத்துவம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற கருணை, இப்படி பலவற்றை வலியுறுத்தி இருக்கின்றார். அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்து வர வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் ராமர். அவருடைய சகோதரத்துவத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். ராமர் கோயில் திறக்கின்ற அந்த தருணத்துல